Hello guys, welcome to vjtechnowizard. இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக ஒரு இன்ஃபோ கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்குது, அதே மாதிரி லென்த்தி வீடியோஸும் நிறையாவே இருக்குது. லைக் மெயின் ஸ்டாக் 10 hours வீடியோஸ் போட்டிருக்கேன், ReactJS 3 hours வீடியோஸ் போட்டிருக்கேன், NodeJS 4 hours வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி லென்த்தி வீடியோஸில் இப்போ நான் வந்து சாப்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரே வீடியோவாக பார்க்குறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் டாபிக் வைஸாக பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் மெயின் ரியாக்ட் ஸ்டேட்டுங்கிறது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ReactJS அண்ட் NodeJS வீடியோஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே நான் வந்து அந்த மாதிரி சாப்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும். ஸோ எந்த டாபிக் நீங்கள் பார்க்கணுமோ அந்த டாப்பிக்கோட டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் சோர்ஸ் கோட் டாக்குமெண்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சோர்ஸ் கோட் டாக்குமெண்டேஷன் கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.